ஆக எனக்கான இருக்கிற மைனஸ் சூசை கடைசி நேரத்தில் சொல்வார்கள், நாம் தமிழர்கள், நாம் நாம் தமிழன், நம்ம அழக்கூடாது அப்படிம்பாருங்க. அதேமாரி இப்போ நான் அங்கே அழுத போது சில முக்கியமான போராளிகள் அல்லது தளபதிமார்கள் என்னை வந்து கட்டி பிடிச்சி நம்ம தமிழர்கள், நம்ம தலைவருடைய வளர்ப்பு அழக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு சில நேரங்களில் நான் என்னை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டுருவேன். அதேமாதிரி யார் எந்த உதவி கேட்டாலும் எனக்கு இல்லைன்னு மறுக்க மனம் வராது. நான் இருக்கிற அந்த அந்த நேரத்தில் கோபமாக பேசிடுவேன். ஆனால் அப்புறம் தூக்கம் வராது. அப்புறம் திருப்பி அவர் கேட்ட அந்த உதவியை செஞ்சு அவரை சமாதானப்படுத்துகிற வரைக்கும் அதுக்கான என்ன பாயிண்ட்ஸு, எப்படி அவருக்கான தீர்வை காணலாம், எப்படி அவருக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவன். அதனால் எனக்கு என்னன்னா, என்னுடைய இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த இரக்க குணம் அல்லது இந்த நெகிழ்வான ஒரு ஆள் அப்படின்றதை பயன்படுத்தி சில பேர் என்கிட்ட வந்து போலியாக நடித்து நான் அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன், உங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த போலியான நடிப்பு அல்லது போலியான செய்திகளை சொன்னேன். அதையும் என்னால் தாங்க முடியாது. அதை நினச்சியும் நான் வந்து ரொம்ப வருத்தப்படுவேன். எனக்கு என்ன பார்த்தாலே எல்லோரும் வேல்முருகனா, இப்போ நீங்களாம் களத்தில் வேல்முருகன் போராளி அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் வந்து ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான, நெகிழ்வுக்குரிய, ஒரு அன்புக்கு கட்டுப்படக்கூடிய, அன்புக்காக அந்த பாசம் நேசம் அந்த அன்புக்காக எதையுமே இழக்க தயாராகக்கூடிய ஒருடைய அப்படிப்பட்ட ஆள் தான் நான். அதனால் எனக்கான அந்த மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா அதான் எல்லாரையும் யாரையும் என்ன புகழும் பாருங்க. இந்த பேரெலாம் கூட இவர்களுக்கு சொல்ல எனக்கு மனசு இல்லை. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரையும் எந்த ஒரு இயக்கத்தையும் ரொம்ப காயப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். பாட்டாளி மக்கள் கட்சியில் என்னை தூக்கி எறியும் போது கடுமையாக விமர்சனம் செஞ்சேன். அப்புறம் காலப்போக்கில் நானே பக்குவம் அடைய நான் எங்கேயும் அதுக்கு முன்னாடி மருத்துவர் ராமதாஸ் ஐயான்லாம் சொல்ல மாட்டேன். ராமதாஸ் தான் சொல்லுவேன், அன்புமணி தான் சொல்லுவேன். அப்புறம் நான் பக்குவப்பட இப்போ கூட மலை சத்தை எப்படி என் தலைவர் வைக்கோன்னு தான் சொல்கிறார். அந்தமாரி அந்த எனக்கு வந்து அவரை இப்போலாம் நான் ஒருமையிலே பேசுறதில்லை, ஐயான்னு தான் கூப்பிட்றேன். என்னங்க அன்புமணியை போய் நீங்கள் சின்னையான்றீங்க, ஐயாவை ஐயான்றீங்க, அப்போ எங்கள் கூட கூட்டணியில் இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களான்னு கூட கேட்குறாங்க கூட்டணி கட்சி நண்பர்கள். அதனால் எனக்கு வந்து எந்த ஒரு தலைவரையும், எந்த ஒரு அமைப்பையும், எந்த ஒரு இயக்கத்தையும் நம்ம வந்து சிறுமப்படுத்தணும், அவங்கள வந்து நம்மளை விட அவர்கள் கீழானவர்கள் அப்படி அந்த அலட்சியமாக அந்த அந்த மனநிலை எனக்கு இல்லை. நான் எப்படியும் எனக்கானது இந்த ஒரு கருப்பு பேண்ட்டு, ஒரு வெள்ளை சட்டை, நீங்கள் நல்ல உலகத்தில் தலைச்சிறந்த காரை கொடுத்து அதில் வாங்கன்னு சொன்னாலும் வருவேன். இல்லை நடந்து தான் போனாலும் நடந்து போகணும். மிக நட்சத்திர விடுதிகளில் தங்கி நீங்கள் கட்சி வேலையை பாருங்கனாலும் பார்ப்பேன். எதுவுமே கிடையாது, சாக்கு துணி தான் படுப்போம், இதில் தான் நீ படுத்து கிடக்கணும், உன் கைகள் தான் உனக்கு தலையாணி, இந்த வேலையை நீ செய்யணுன்னாலும் செய்வேன். ஆக எந்த சூழலிலும் தகவமைத்து கொண்டு, எந்த சூழலையும் எப்படிப்பட்ட மக்களோடும் இரண்டரை கலர்ந்து அவர்கள் உணர்ச்சிகளோடு வாழ நான் பழகி கொண்டேன். அதற்கு காரணம் தமிழீழ விடுதலை புலிகளும் தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்களும்.